ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராம்லேருந்து எல்லாரும் வாசலில் தான் நிற்கிறாங்க. எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடு, இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான். அஞ்சலியை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலியை கூட்டிகிட்டு போகணுமா கூட்டிகிட்டு போவேணாமா நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என் பக்கம்லாம் வந்து நியாயம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நான் அமைதியாக வந்து பேசிகிட்டு இருப்பேன். அநியாயமாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியாது. இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுருக்கீங்களே, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தப்பு பண்ணா இப்படியா நீங்கள் பண்ணுவீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணா? பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, இது பெரிய தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுறவங்கள வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். என்னது பிரச்சனையா? என்னடா பிரச்சனையாக பண்ணுறதுக்கு முன்னாடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்னடா அவ்வளோ பெரிய காமெடி பீஸா? ஆமாம்மா, நீ யார் என்ன எதுன்னு தெரிலல்ல அப்படின்னு சொல்லி அன்பு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மாக்கா, எனக்கு என்னமோ வந்து என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விருந்து சாப்பாடெலாம் போட்டுட்டு அவள் இந்த வீட்டை விட்டு போகிறது எனக்கு மனசுக்கே கேட்கல. என் பொண்ணு அந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு வாழணுமா யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சேதுராமன் வந்து மகாலட்சுமிகிட்ட இதெல்லாம் கேட்குறாங்க. ஐயோ, யாரும் இந்த வீட்டில் வந்து ஒரு ஆம்பளை வாய்ஸ் வந்து கேட்டுச்சு. அது யாரோட வாய்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த வீட்டில் யாருக்காவது ஆம்பளைங்களுக்கெல்லாம் பேச தெரியும்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சுப்பா. உங்களுக்கெல்லாம் பேச தெரியுமா? எங்கேருந்து வந்துச்சு? ஐயா, நீங்கள் தான் பேசுங்கன்னு நினச்சேன். ஆனால் அஸ்கி வாய்ஸில் வந்து பேசுகிறீங்களே, மகாலட்சுமினா என்ன அம்புட்டு பயமா? இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல சொல்கிறது தான் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் அதில் உரைக்கிற மாதிரி அப்பையிலேருந்து பேசியிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே ராம் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கிண்டல் பண்ணியா வந்திருக்கீங்க? ஏன்பா, மகாலட்சுமி பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த வீட்டில் அதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுப்பீங்க. அஞ்சலி பண்ண தப்பு வந்து மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க. நீங்கள் ஓவராக தான் பண்ணுறீங்க. தம்பி, நீங்கள் யார் தம்பி? என்னோட கூட பிறந்த அண்ணன். ஓ அப்படியா, சரி அண்ணனாக இருக்கீங்க. நீங்களும் வாயை திறந்து பேசிட்டீங்க. அதிசயத்துல ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கும்போது நானும் மரியாதையோடு கேட்குறேன். இவ்வளோ பெரிய வீடு இருக்கே, இந்த வீடு மட்டும்தான் பெருசாக இருக்குது. வீட்டை பார்த்தா சொத்து சொகம்லாம் எவ்வளோ பெருசு இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலை எல்லா சொத்தையும் வளைச்சி போட்டு நம்ம ஆயுசுக்கு செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இப்பயே பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லிட்டா அஞ்சலிக்கும் இந்த சொத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தமே இல்லைன்னு எழுதி கொடுக்க சொல்லிட்டா நாங்கள் செய்வோம். ஆனால் நீங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ப மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முன்ன வந்து மகாலட்சுமி பார்த்து எடுத்து பேசுகிறாங்க. நீ கொஞ்சமாவது வந்து பெரிய மனுஷியாக இருந்தா என்ன நடந்திருக்கும்? உங்கள் அம்மா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வந்து போயிட்டாங்க. ஓ, மூத்த சம்சாரத்தோட பொண்ணு, அதனால தான் இலையை வந்து மதிக்கிறதே இல்லையா? சரி, இதுவே பொண்ணோட அம்மாவாக இருந்தா இப்படி தான் நடந்திருப்பாங்களா? இல்லை ஒரு நைட் ஃபுல்லாக வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் வாசலில் வந்து நிற்க வச்சுருப்பாங்களா? மனசாட்சின்னு உனக்கு யாருக்காவது இருக்கா இல்லையா? எனக்கு சுத்தமாக புரியலங்கிற மாதிரி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவப்பி இதே கேட்டு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. மகா, ஏன் பொண்ணுங்கிறனால மட்டும்தான் இவ உனக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ண பார்க்குறியா? என் பொண்ணு கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே வந்தே ஆகணும். என் முடிவு இதுதான். நீ இப்போ என்ன முடிவு எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி ஆவேசத்தின் உச்சத்தில் பேசுகிறாங்க நம்ம சேதுராமா. அடா ராமா, உனக்கெல்லாம் பேசலாம் தெரியுமா? எனக்கு இப்போதாயா தெரிஞ்சிச்சு. இதை நீ ஆரம்பத்துலேருந்து பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அமைதியாக நாங்களாம் இருந்திருப்போம். நீ என்னப்பா இவ்வளோ லேட்டாக வந்து பேசுகிற? பரவாயில்ல, நீ எல்லாம் பேசுவியானே நினச்சேன். இவ்வளோ தூரம் பேசிட்டல, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய மனுஷனா டக்குன்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் இன்னமும் முடிவு எடுக்காமல் இருக்கீங்க. மரியாதையை அஞ்சலியை விட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிடுங்க. ஓ, அஞ்சலியை விட்டுட்டு நாங்கள் ஓடணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அன்பு வந்து கடுப்பாயிட்டாங்க. நான் கட்டின தாலி அஞ்சலிக்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போதே அஞ்சலி வந்து எங்கள் வீட்டு பொண்ணுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது யார் நீ எங்கள் வீட்டு பொண்ணை வந்து உங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? அம்மா, இத்தனை நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இங்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. வாமா போகலாம், இவங்கள்ட்டெல்லாம் கெஞ்சிட்டு இருக்கணும் தேவையில்லைன்னு சொன்னோன்னே ராபத்து கடுப்பாயிட்டாங்க. பிரச்சனை பண்ணுறது எதுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? இங்கே இவ்வளோ நேரம் போராடினீங்களே, இப்போ எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராம். ஓ, இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு தான் போராடிட்டு இருக்கணும்? கல் நெஞ்சக்காரங்கள்ட்ட பேசியெல்லாம் பலன் இல்லை. எங்களுக்கு என்னமோ வந்து சொத்து மேலே தான் ஆசைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வா அஞ்சலி, நம்ம மாட்டுக்கு போகலாம். அத்தைக்காரி ஒன்றை தங்க தட்டில் வச்சு தாங்குவேன். ஆனால் என்ன பேசுறது மட்டும்தான் இப்படி இருக்கும். ஆனால் பலாப்பழம் போல் நான் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஸ்வீட்டு தெரியுமா? உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு தாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி என்ன முடிவு எடுக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி, நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். இப்படி ஒரு துரோகம் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சுட்டல. இருப்பினும் வந்து கூப்பிட்டாங்க உள்ளுக்குள்ளே, அதனால் வராங்க. எல்லாரும் வந்து மாடிக்கு வந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம சீதாவை பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. சோபி அன்போட அம்மா. சீதா, பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தா இப்படி தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவியா?
ஆர்த்தின்னு ஒன்று எடுக்கணுமேம்மா, அதெல்லாம் எடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, மன்னிச்சிருங்க, ஆமாம் எல்லாமே வந்து இங்கே முறைப்படியாக நடக்குதுங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் வந்து அர்ச்சனா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை சீதா வந்து ஆர்த்தி எடுத்து பொன்னியும் மாப்பிளையும் வந்து வெல்கம் பண்ணி வலது காலை வச்சு தைரியமாக வந்து கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீடா இல்லை வேற ஏதாவதா, இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் இப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, பூஜை ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. எதுக்கு என்ன? ஐயோ சீதா, நீயே வந்து கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, வீட்டுக்கு வந்த பொண்ணு மாப்பிள்ளையும் சாமிக்கு தானே விலைக்கு ஏற்றுவாங்க. அது மாப்பிள்ளை வீடாக இருந்தால் என்ன, பொண்ணு வீடாக இருந்தானே எங்கே வேணாலும் ஏற்றலான்னு சொன்னேன். சாமி வந்து கும்பிட்றதுக்கு முன்னாடி மகாலட்சுமி வந்து ஃபோட்டோ மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இவங்க தான் என் அம்மா மீனாட்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்களா, அப்படின்னா சாமி கும்பிட்றா, இவங்களோட ஆசீர்வாதம் தான் உனக்கு எப்போதும் வேணும்னு சொன்னேன். அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம மீனாட்சி ஒரு பக்கம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பக்தி பாட்டை வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒத்துமொத்த ஃபேமிலியும் கீழே இறங்கி வராங்க. ஏன்னா ஜோடியாக இருந்து தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சிவப்பி வந்து சொன்னால வராங்க. அப்பன்னு பார்த்து அன்போட தங்கச்சி போனா வந்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எவ்வளோ தெரியுமா கம்பீரமாக இந்த புடவையில் வந்து இருக்கீங்க, உனக்கு என்னடி வேணும், நான் எதுவும் உனக்கு தரணுமா, இப்படியெல்லாம் ஐஸ் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், அண்ணனையும் அண்ணியும் ஆசீர்வாதம் பண்ணணும், அதுக்காக தான் நான் இப்போ வந்து நிற்கிறேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி போனா வந்து கேட்குறாங்க. நம்ம அன்போட தங்கச்சி ஆசீர்வாதமா, அதெல்லாம் பண்ணவே முடியாது, நீங்களும் ஜோடியாக வந்திருக்கீங்க, இது ஒன்றும் என் வீடு இல்லைல்ல நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு, நான் தனியாக தான் வந்திருக்கேன், இப்போ என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சிவப்பி வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து, உனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லை, நீ பேசவே கூடாது, சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு இந்த வீடு சொல்லணும், நீ சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. ஒருவேளை உன் குழந்தையா இருந்தால் தான் ஆசீர்வாதம் பண்ணுவியா மன்னிப்பியா, ஓகே எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னொன்னே சேதுராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன மகாலட்சுமி, எதுவாக இருந்தால் என்ன, நீ இத்தனை நாளாக என்ன சொல்லிட்டு இருக்க, ராமும் அஞ்சலியும் தான் நமக்கு குழந்தை, அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் நீ பேசலாமான்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சேதுராமன்.